ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எந்த ஒரு ஆப் இல்லை வெப்பா இருந்தாலும் சைட் மெனு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர். ஸோ அந்த சைட் மெனு எப்படி ஈஸியாக டிசைன் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு தேவையான ஆர்ட் போர்டு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ உள்ள வந்து நான் ஒரு மொபைலோட டெம்ப்ளேட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம நார்மலாக இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி அதை சைடில் கேர்வ் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சைட் மெனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த பார்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட கர்வ் ஷேப் வந்து கொஞ்சம் லைட்டா வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 20 வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் இதை நீங்க லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம மேல மேல நம்ம லேயர் ஆட் பண்ண மேலே நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கோசம் நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள்ல வந்து நான் கேர்வ் ஷேப் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த டாட்டை பிடிச்சிதுனாவே வந்து கேர்வ் ஷேப் இன்க்ரீஸ் ஆயிடும். இதோட பார்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டிசைன் பண்ற சைட் மெனு வந்து ஒரு கோர்ஸ் ஆப் வந்து நம்ம சைட் மெனு டிசைன் பண்றோம். ஸோ கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன இருக்கு, ஹோமு, டேஷ்போர்டு, அவங்களோட லேர்னிங்ஸ் என்னென்ன இருக்கு, அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இதையும் நான் லாக் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் எடுத்து நான் வந்து ஹோம் அதெல்லாமே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஹோம் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இதோட சைஸஸ் வந்து ஒரு 20. தென் ஃபாண்ட் நான் டைம்ஸ்னு ஒரு ரோமன் கொடுத்துக்கிறேன். இதை நான் சென்டர் எலிமெண்ட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஐகான்ஸ் வந்து நம்ம இங்க ஐகான் ஃபார் டிசைன் இருக்குல்ல, ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஹோம் கொடுக்குறேன். ஸோ ஹோம்ல இந்த ஐகான் இருக்கு. ஸோ இந்த ஐகான் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இப்போ அந்த ஐகான் எடுத்துட்டு வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னப்படுத்திக்கலாம். இப்போ இதையும் நான் வந்து குரூப் பண்ண போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் சென்டர் எலிமெண்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் எலிமெண்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து குரூப் பண்ணிட்டேன். ஸோ குரூப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸோ இதோட கலர் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட கலர் நான் பிளாக் மாத்திக்கிறேன். ஸோ பிளாக் மாத்திட்டு இதோட கலர் நான் வந்து அகைன் நான் வந்து ஆரஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது சென்டரா அலைன்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் குரூப் பண்ணிட்டு இப்போ பாருங்க, நான் இதை குரூப் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் என்ன பண்ண போறேன்னா, நமக்கு வந்து டிரான்சிஷன் நடக்கணும். பிகாஸ் நம்ம எடுத்த உடனே நமக்கு இந்த பிளாக் வந்து அப்பியர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கோசரம் நான் என்ன பண்ண போறேன்னா, காம்போனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ நான் காம்போனன்ட் ஸ்டேட் ஆட் பண்ணிட்டேன். இதுல இப்போ டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு. தென் நான் வந்து இப்போ ஹோவர் ஸ்டேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஹோவர் ஸ்டேட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சுட்டு ஸோ இந்த ஹோம் இது இருக்குல்ல, இதோட கலர் நான் பிளாக் கொண்டு வந்துட்டு இதோட கலர் நான் வந்து ஆரஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு. நம்ம ஓவர் ஸ்டேட் போகும்போது என்ன வரும்னா, இது வந்து பிளாக்ல இருக்க ஹோம் வந்து ஆரஞ்சு வரணும். இப்போ பாருங்க, நான் ஆரஞ்சு வந்து நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். தென் இதோட கலர் வந்து நமக்கு பிளாக் வரணும். இப்போ பாருங்க, பிளாக் வந்துருச்சு. இல்ல நீங்க இதுல கூட நீங்க சேஞ்ச் பண்ணி ஒபாசிட்டி கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இது வந்து நம்ம பிளாக்ல கூட வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம ஃபுல் பிளாக் வச்சுட்டு இதோட ஒபாசிட்டி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுல ஒபாசிட்டி ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்னா, இதுல பாருங்க, இதை வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இதுல வச்சு நம்ம ஒபாசிட்டி மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து ஹோமு பிளாக்ல இருக்கும். அதே ஓவர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து பேக்ரவுண்ட் வரும். இப்போ பாருங்க, உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சுன்னா உங்களுக்கு வந்து புரியும்.
இதை நான் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சு நான் வந்து ப்ளே பண்ணணும். பாருங்க நான் டிஃபால்ட் ஸ்டேட் வச்சு நான் ப்ளே பண்றேன். ஸோ நான் இப்போ அந்த கர்சர் வந்து நான் ஹோம் கிட்ட மூவ் பண்ணனா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அகைன் நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு நார்மல் கலர் வந்துடும். அதுக்கோசம் தான் நம்ம வந்து ஓவர் ஸ்டேட் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம அகைன் வந்து நம்ம இன்னொரு ஸ்டேட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு ஸ்டேட் எதுக்கோசரம் ஆட் பண்றோம் அப்படின்னா பாருங்க டிஃபால்ட் ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டு. ஸோ நியூ ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ ஸ்டேட்ல வந்து டேப்னு நான் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட் எதுக்கோசரம் கொடுக்குறோம் அப்படின்னம்னா ஸோ இந்த ஸ்டேட் வந்து நம்ம டேப் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், ஸோ பிளாக்லேயே இருக்கணும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இன்னொரு ஸ்டேட் வந்து நான் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து இப்போ நம்ம டேப்ல இருக்கிற அந்த ஸ்டேட் வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதோட இது பாருங்க, இதோட கலர் வந்து நமக்கு ஆரஞ்சு வரணும். இதோட கலர் நான் ஆரஞ்சு வச்சுக்கிறேன். தென் இதோட அப்பாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர் ஸ்டேட்டும் டேப் ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். டிஃபால்ட் ஸ்டேட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். தென் நம்ம வந்து இதுக்கு ப்ரோட்டோடைப் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப்ல என்ன பண்ண போறோம், டிஃபால்ட் ஸ்டேட்டை ஸோ டிஃபால்ட் வந்து நம்ம கர்சர் மூவ் பண்ண மேல வந்து ஓவர் ஸ்டேட் போகணும். ஸோ அதோட ஆட்டோ அனிமேட்டு தென் செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் 0.6. அகைன் நம்ம வந்து ஓவர் ஸ்டேட்டுக்கு அகைன் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் கொடுக்கணும். ஸோ இந்த ஓவர் ஸ்டேட்ல இருக்க மேல என்ன பண்ணணும்னா இன்ட்ராக்ஷன் நீங்க பிளஸ் கொடுத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஓவர் ஸ்டேட்ல இருக்கு. அகைன் நம்ம வந்து டேப்னு கொடுக்கணும். பிகாஸ் நம்ம இதை டேப் பண்ணோம்னா வந்து இதுலயே ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கோசரம் இப்போ டெஸ்டினேஷன் வந்து என்ன கொடுக்க போறோம்னா டேப்போட டெஸ்டினேஷன் கொடுக்க போறேன். ஏன்னா நமக்கு இந்த ஓவர் ஸ்டேட்ல இருந்து டேப் ஸ்டேட்டுக்கு தான் வரணும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இங்க டேப்புக்கு டெஸ்டினேஷனும் டேப் கொடுத்துருக்கேன். தென் அகைன் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டேப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டேப் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு அகைன் நான் இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் மறுபடியும் இதுல இருக்கிற நான் மறுபடியும் டேப் பண்ணனா வந்து டிஃபால்ட் ஸ்டேட் போயிடணும். ஸோ அதுக்கோசரம் நான் அகைன் நான் டேப் கொடுத்துட்டு இதோட டெஸ்டினேஷன் வந்து நான் டிஃபால்ட் ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் டிஃபால்ட் ஸ்டேட் வச்சு நான் ப்ளே பண்றேன். இப்போ பாருங்க ப்ளே ஆகுது. இப்போ பாருங்க நம்ம கர்சர் நான் ஜஸ்ட் மூவ் பண்ணனாவே வந்து ஓவர் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கர்சரோட டிஃப்ரென்ஸும் தெரியும். ஸோ நான் இப்போ இதை வச்சு நான் டேப் பண்ணேன்னா இப்போ வந்து இப்போ பாருங்க நான் டேப் பண்ண வாட்டி நான் வெளில வந்துட்டேன்னா கர்சர் மூவ் ஆகல. ஏன்னா இப்போ வந்து டேப் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. நான் அகைன் வந்து நான் கர்சர் வச்சு நான் டேப் பண்ணேன்னா வந்து இப்போ டிஃபால்ட் ஸ்டேட் போயிருச்சு. ஸோ நம்ம இந்த ப்ரோட்டோடைப் தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ரிமைனிங் திங்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ லேர்னிங் ஆப்னு எடுத்துக்க மேலே ஸோ ஹோமு, அதோட டேஷ்போர்டு, கோர்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, ஷெடியூலு, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லேர்னிங் ஆப்போட சைட் மெனுஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையும் நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட்ஸாக இருக்கணும். இப்போ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரே அலைன்மெண்ட்டா வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இது எல்லாமே நம்ம ஒரே அலைன்மெண்ட்டா பிளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு எப்பயும் போல நம்ம இது ஹோமுக்கு நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி நம்ம டிசைன் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம எல்லா இதுக்குமே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம எல்லா ஐகானுக்குமே நம்ம வந்து மூணு ஸ்டேட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து குரூப் பண்ணிட்டு இது பாருங்க இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம குரூப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க பாருங்க சைடு மெனுக்கு வந்து நான் ஒரு ஐகான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் இந்த டெம்ப்ளேட்டுக்கு அவையில வச்சிடறேன். ஸோ நம்ம இந்த ஐகான் கிளிக் பண்ணோம்னா வந்து தான் நமக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து இன்சைட்ல வரணும். இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கீழே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுக்கும் நம்ம தனியா காம்போனன்ட் வந்து பிளேஸ் பண்ண போறோம். நான் இப்ப வந்து எதுக்கோசம் நான் வந்து காம்போனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெனு ஐகான் கிளிக் பண்ணோம்னா
இந்த சைட்ல இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மொபைல் டெம்ப்ளேட் இன்சைட்ல வரும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்டேட் ஆட் பண்றேன். ஓவர் ஸ்டேட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஹைட் பண்ண போறேன். ஸோ இதை வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டேட்ல வச்சு என்ன பண்ண போறேன்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் மொபைல் டெம்ப்ளேட் இன்சைட்ல வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க இதோட டெம்ப்ளேட் நான் இன்சைட்ல வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டா கார்னர்ல நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளாக்ல. இப்போ வந்து இதுக்கு பிளாக் கொடுக்கணும். ஸோ பிளாக் கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம இதை வந்து கார்னர் மூவ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நான் கார்னர் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னர் மூவ் பண்ணிட்டு அகைன் நான் இதை என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து கேன்சல் பட்டனா சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ கேன்சல் ஐக்கானா எப்படி இதுல இருந்து நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னா இப்போ பாருங்க இதோட சைஸ் நான் ரெடியூஸ் பண்ணி நான் ஒப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். தென் இதை வந்து நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து நான் சென்டர்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து அகைன் நான் வந்து ரொட்டேட் பண்றேன். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இதை அகைன் நான் வந்து கரெக்டா இதோட சென்டர்ல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நான் வந்து கரெக்டா வந்து எக்ஸ் ஷேப்ல நமக்கு வந்து ஃபிட் பண்ணோம். ஸோ இது பாருங்க நான் எக்ஸ் ஷேப்ல நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நீங்க கரெக்டா நீங்க வந்து ரொட்டேட் பண்ணீங்கன்னா வந்து கரெக்டான ஒரு ஷேப். இப்போ பாருங்க இப்போ வந்து எக்ஸ் ஷேப்ல வந்துச்சு. இப்போ பாருங்க டிஃபால்ட் ஸ்டேட் பண்ணனா இந்த மெனு இப்படி வந்துடும். அகைன் ஓவர் ஸ்டேட் வந்துச்சுன்னா இப்போ வந்துடும். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு நம்ம வந்து ஹோமுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோடைப் எல்லாம் இதுக்குமே கொடுத்துருப்போம். இப்போ பாருங்க ஸோ இதை வந்து நம்ம ப்ரோட்டோடைப் வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து இப்போ இருக்கு. இதுக்கு வந்து நம்ம இங்க ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நன் பண்ணிக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து நான் நன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம இந்த ஐகான் மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் டேப் பண்ணாதான் வந்து நமக்கு இந்த இது வரணும். ஸோ நான் டேப் வச்சுட்டு இது வந்து நான் ஓவர் ஸ்டேட் வந்து கொண்டு வந்துடுறேன். இதோட டைமிங்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஓவர் ஸ்டேட்டு. ஸோ ஓவர் ஸ்டேட்ல வச்சு இதுக்கு நான் அனிமேஷன் கொடுக்குறேன். அகைன் நான் வந்து டேப் பண்ணனா வந்து டிஃபால்ட் ஸ்டேட் போயிடணும். ஸோ நம்ம இந்த ஹோமுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு இதுக்குமே. ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ கீழே இருக்கிற எல்லா இதுக்குமே நம்ம வந்து அனிமேஷன் கொடுக்கணும். இப்போ பாருங்க நம்ம எல்லா இதுக்குமே நம்ம வந்து ப்ரோட்டோடைப் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சு நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சுட்டேன். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல வச்சு நான் ப்ளே பண்றேன். இப்போ பாருங்க ஸோ நான் இதை வந்து நான் டேப் பண்றேன். ஸோ டேப் பண்ணனா வந்து சைட்ல இருந்து இங்க மெனு வந்துடும். ஸோ நான் வந்து இதெல்லாமே இப்போ ஓவர் ஸ்டேட் போகுது. நான் ஜஸ்ட் நான் கர்சர் மூவ் பண்றதுனால ஷோ ஆகுது. இதே நான் டேப் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க நான் டேப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டேப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ டேப் ஸ்டேட்ல வந்து இது வந்து டிஃபால்ட்டா கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதுக்கோசரம் இப்போ டேப் ஸ்டேட் போயிடுச்சு. அகைன் நான் டேப் பண்ணனா அகைன் வந்து இது டிஃபால்ட் ஸ்டேட் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க ஸோ ஒவ்வொரு அனிமேஷனுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் அகைன் இது மூவ் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க ஸோ இது வந்து இதுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து கீழே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வீடியோஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்களாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல நான் வந்து போடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் பிங் பண்ணுங்க, உங்களுக்கு அதுலயும் ரெஸ்பான்ஸ் பண்றேன். Okay, thank you friends. Bye bye.